ரிஷபராசி நேயர்களுக்கு வந்துட்டு இந்த சனி எப்படி இருக்கு? ரிஷபத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபத்துக்கு தான். ஓகே. பொதுவாவே ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட ஜெனரல் கேரக்டர் என்னன்னா they are very lovable, ரொமான்டிக், ரொம்ப ரொமான்டிக்கான, நல்லா ஏமாறவும் செய்வாங்கல்ல. ரொம்ப ரொமான்டிக்கா நிறைய ரிஷபத்துக்கு ஒரு பழகி அழகு இருக்கு. ஆமா, ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக். எங்க வீட்லயே ஒரு 10 பேர் இருக்கோம் மேம். அதுலயே வந்துட்டு ஒரு 10 ராசி கவர் ஆயிடும். ஆமா, ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ரொம்ப லவபிளான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ், ரொம்ப அழகா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், நீட்டா இருக்கணும். எப்பயுமே ஒரு 60 வயசு ரிஷபம்னா கூட அவங்களுக்கு அழகு வேணும் அப்படின்னு பிரதானமா நினைப்பாங்க. கண்டிப்பா அழகுன்றதை விட ரொம்ப பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைப்பாங்க. பிரசன்டபிளா இருக்கணும்னு நினைப்பாங்க. காரணம் என்னன்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னாலே அவங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும். பொதுவா ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ரிஷபராசி பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் சேட் பண்றான், 3 நாள் சேட் பண்றான், 2வது நாள் சாப்பிட்டியம்மா, தூங்குனியம்மா, உன் ட்ரெஸ் நல்லா இருக்க மாதிரி, ரொம்ப கியூட்டா இருக்கமா, ரெஸ்டடுமா, கொஞ்சம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் ஃபிளாட். என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கும். ஓகே. பெரும்பாலும் ரிஷபம் வந்து பாருங்க துலாம், தனுசு இவங்க கிட்ட அட்ராக்ட் ரெண்டும் வந்து ஒத்து வராத ராசி. ஓகே. இப்ப ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் தனுசுக்கும் ஒத்தே வராது. இப்ப கூட சிஸ்டர்ஸே இருக்காங்க அப்படின்னா கூட ரிஷபத்தை தனுசு ராசி சிஸ்டருக்கு சுத்தமா பிடிக்காது. கூட பிறந்தவங்களாவே இருந்தா கூட பிடிக்காது. ஏதோ ஒரு காரணம். அது வந்து அஷ்டமம், ஒத்து வராது. துலாம் வந்து என்டையர்லி அஷ்டமம், ஒத்தே வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க அட்ராக்ட் ஆகிறதே அவங்க கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, கிடைக்காது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பத்தி சொல்லணும்னா கண்ணும் பார்த்து பேசிக்கிறது, மணிக்கணக்கா பார்வையிலே பேசிக்கிறது, கை கோத்து மணிக்கணக்கா நடக்கிறது, ஒரே ஒரு இந்த இளநீ வச்சு 2 ஸ்டார் ஒரு இதுல போயிட்டு மணிக்கணக்கா ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து ஃபேண்டசி லவ் தான் ரிஷபராசி. ஆமா, ரிஷபத்துக்கு எப்பயுமே 60 வயசானாலும் எனக்கு தோல் சாயத்துக்கு எனக்குன்னு ஒரு தோல் வேணும், எனக்குன்னு ஒரு லவ் வேணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம், இது வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்குன்னு ஒரு லவ் வேணும். அந்த லவ்க்காக காலில் விழுவாங்கம்மா. மேஷம் காலிலே விழாது, சுயமரியாதையே விடாது. ஆனா ரிஷபம் அப்படி இல்லை, ஈல்டிங், காலில் விழுவாங்க. நீ எனக்கு வேணும் வேணும்னு கெஞ்சுவாங்க பத்தியா. அந்த மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ரிஷபம் தான் இருக்கும். ஆனா ரிஷபத்துக்குமா நான் பார்த்த வரைக்கும் நல்ல ஃபேமிலி லைஃப் அப்படின்றது பெரும் பகுதி மக்களுக்கு அமையறதே இல்ல. அவங்க they deserve everything, ஆனா அவங்களுக்கு அமையாது அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் அப்படின்றது 0 அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான ரிஷபராசிகளுக்கு. ஏன்னா கல்யாணமே அஷ்டமத்துல பண்ணிக்கிறாங்க இல்லையா. இன்னமும் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க பார்த்தாலே பிடிக்காது. இப்ப ஜென் வந்து ரிஷபமா இருக்காங்க, ஒய்ஃப் வந்து துலாமா இருக்கு, இல்ல தனுஷா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னமும் அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தாலே பிடிக்காது சொல்லலாம். இவருக்கு வந்து இவர் ரொம்ப பாசமா இருப்பாரு, நல்ல ரொமான்டிக்கா இருப்பாரு, என்ன செய்வாரு, நீ என்னத்து செஞ்சு கிழிச்ச அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பேசினா எல்லாத்தையும் ஒளரி கொட்டும். அதான் ரிஷபம் சொல்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு எங்க வீட்டுல இருக்கவங்களோட நான் கம்பேர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட இல்ல, கரெக்டா இருக்கு. நானே ரிஷபராசி ரிஷபலன்னுமா. என்ன, நான் ரோகிணி நட்சத்திரம் கிடையாது, மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஆளுமை. அதுவும் இல்லாம சுய ஜாதகத்துல எனக்கு செவ்வா ஊற்றும், அதனால நான் ஆளுமை. ஆனா இதெல்லாம் நம்மளும் தான் பாத்துருப்போம் இல்லையா. அந்த ரிஷபராசி ரிஷப லக்னமே. அப்ப ரிஷபத்தினோட ஃபுல் ஃபிளெட்ஜ் கேரக்டர் என்கிட்ட ஒன்னும் இல்லம்மா. நம்ம வந்து கல்யாணம் ஆகுது, ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ரிஷபம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் பண்ண புதுசுல வந்து அவன் கேட்கறான், நீ என்னம்மா பண்ண, நீ சும்மா கேட்கும் போதே அவன் நல்லா பேசினாலே போதும், இதுவே சொல்லுவேன், நான் ஸ்கூல் படிக்கும் லவ் பண்ணேன், அவ்வளவுதான், கூட சுத்தினேன், அவன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், கடைசியில அவனை ஏமாத்திட்டான். ஐயோ, இவனும் விட்டுட்டு போயிடுவான், கதையை கேட்டுட்டு கல்யாணமே பண்ணிட்டு இருப்பாரு. இவரு வந்து சொல்ற, பேபி பாவம் பேபி, நீ ரொம்ப ஐயோ உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்திருப்பாள் பேபி அப்படின்னு எல்லாம் கேட்பான். இந்த பிள்ளை அவன் தான் நம்ம மேல பாசமா இருக்கானு மொத்தத்தையும் உளறி கொட்டும். பின்னாடி அதுவே இதுக்கு ஒரு 1000. நீ என்ன ரொம்ப ஒழுங்கா, நீ ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ண பிள்ளை, ஐஸ்கிரீம் சாப்பிட போனல, நீ ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணதானே, நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு சொல்லியிருக்கனே, என்கிட்ட சொல்லாதே எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ரிஷபம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே இருக்காது, லைஃபே நல்லாவே இருக்காது, நேரம் காலம் எப்பயுமே நல்லாவே இருக்காது. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ரிஷபத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் 0 அப்படின்னு சொல்லும். அது ஏன் அதுக்கு மேலமா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது. காரணம் என்னன்னா கிடைக்காத ஒண்ணு அன்பு மட்டும்தான் அனாதை அப்படின்வாங்க. அந்த அன்புக்காக நான் ஏங்குறேன் அப்படின் போது அது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல, அது ஒரு ரீசன். இன்னொன்னுமா ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த ராகுவும் கேதுவும் நீச்சம் அடையிறது ரிஷபத்துல. அதனாலயும் அவங்களுக்கு வந்து பெருசா வந்து ஒரு நல்ல இம்பாக்ட் அப்படின்றது இருக்கிறதுல.
ஆனா அது என்ன உலக அதிசயமோ தெரியாதுமா. இப்ப சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு சனி அவங்களுக்கு. பயிற்சி மட்டும் இல்லம்மா, குரு குரு பயிற்சி. இருக்காரு, ராகு கேதுவும் நல்லா இருக்காங்க. சனி பகவான் வந்து பாருங்க 11ஆம் பாவத்துக்கு போறாரு. 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷபராசி என்பர்கள் யாரு வந்து என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பர் டூப்பரா வரக்கூடிய காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாம இப்ப குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் போறாரு. இருக்கிற பெரிய பெரிய பஞ்சாயத்து எல்லாம் மாறி ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும். அதே மாதிரி ராகு 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. இப்ப நம்ம ரிஷபம் போது நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம், என்ன நம்ம ராசி சொல்லிடலாம். என்னமா இந்த ராகு வந்து 10ஆம் பாவம் அப்படின்னு போதுமா ரிஷப ராசி அன்பர்கள் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு குக்கிராமத்துல ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கோமா. உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தொழிலே சொல்லலாம், டாக்டர் வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு கிராமத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கிராமத்துல இருந்து பாம்பே, பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிக்கு வந்து இந்த சோசியல் மீடியால ரொம்ப ஹைஃபையா வருவாங்க. அதாவது 100 பேருக்கு தெரிஞ்சவங்க 1,00,000 பேருக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லெவல்ல மாலை, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த 2.5 வருஷம் மட்டும்தான் ரிஷபத்துக்கு சூப்பர் டூப்பரா இருக்கு. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த பாலைவனையில அங்கங்க சோலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாலைவன சோலை, அந்த மாதிரி ஒரு இந்த 2.5 வருஷம் வரக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷம் காலகட்டம் சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த லாப சனியினோட பார்வை இருக்குமா. பார்வை வந்து பாருங்க 1-5-8 இருக்கு. 1-5-8 போது லக்னம் அந்த ஜென்மத்தை வந்து சனி பகவான் பாக்குறாரு. ஜென்மத்தை சனி பகவான் பாக்குறதுனால நல்ல பார்வை பாக்குறாரு. நல்ல பார்வை பார்த்ததுனால இவ்வளவு நாள் வரைக்கும் நான் வந்து எனக்கு அன்பு, காதல், நேசம், பண்பு, கருணை, இது லவ், ரொமான்ஸ் இப்படியே இருந்த நானு இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது மட்டுமே இல்ல வாழ்க்கை, இதுக்கும் மேல ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கே மேலும். அதுக்கும் மேலமா நானே ரிஷபத்துக்கு என்ன இன்சிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பொதுவா வந்து ரிஷபத்துக்கு இன்னொரு ஹிடன் கேரக்டர். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணு வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுது. அந்த பையன் வந்து ஏமாத்திட்டான். இந்த பொண்ணு காலில் விழுந்து கதறி எழுது. ஆனாலும் அந்த பையன் ஏத்துக்க ரெடியா இல்ல. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த பையனுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ட்ராடினரியா சூப்பர் டூப்பரா வரணும் அப்படின்னு ரொம்ப பெரிய லெவல்ல போவாங்க. எரிமலையா வெடிப்பாங்க. அது ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர். ஆனா ரிஷபத்துக்கு யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கே தெரியாது. அப்ப இத பதிவு பாக்குறவங்க என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்க தெரியும். சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்கு. இந்த 2.5 வருஷமா ரிஷபம் தவற விடவே கூடாது. அவங்க வாழ்க்கையில அவங்க யாரு அப்படின்னு காமிக்கக்கூடிய நாள், அதாவது காமிக்கக்கூடிய நாட்கள் இந்த 2.5 வருஷம். என்னன்னா அப்படி பெரிய லெவல்ல வந்துட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை மறக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு லாங்கிங் வந்துரும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துடணும் இல்லையா. அதெல்லாம் கெட்ட கடவா மறந்துடணும். அப்ப இந்த 2.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி போக்கஸ் பண்ணணும். சனி பகவான் ஜென்மத்துல வரதுனால எனக்குள்ளே ஒரு உந்துதல் வரும். நாம முன்னாடி வாழணும் அப்படின்னு பெரிய லெவல்ல வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபயர் வரணும். ஆமா, அந்த ஃபயர் வச்சு அவங்க வந்து டெவலப் ஆகலாம். அது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி நல்லா இருந்து ஜென்மத்துல பார்த்தா பாசிட்டிவிட்டி, நல்லா இல்லாம ஜென்மத்தை பார்த்தா நெகட்டிவிட்டி. பின்னாடி வரும் ராசிகள் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 5ஆம் பாவத்தை பாக்குறாரு. லாப சனியா இருந்த 5ஆம் பாவத்தை பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம், மனக்குமுறல் ஒரு நிறைய ஃபேமிலியில இருக்குல்லம்மா. அதாவது நல்ல கௌரவமான ஃபேமிலியா இருக்கும். பிள்ளை வந்து செய்யக்கூடாத வேலையை செய்யும். சில போத வஸ்துக்கு அடிமையாவது, சம்பந்தம் இல்லாத பசங்களை லவ் பண்றது, ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல என்ன வந்து மாடர்ன் ஆனாலும் அப்பா அம்மாக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்ல நிறைய முன்னேற்றம் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் சனி பகவான் லாப சனி வந்து துஷ்டானத்தை பாக்குறாரு. 8ஆம் பாவத்தை பாக்குறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஏற்பட்ட இந்த அசிங்கம், அவமானம், தலைகுடிவு அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டமா இருக்கு. அப்ப ரிஷப ராசிக்கு ஓஹோன்னு இருக்கு, சூப்பர் டூப்பரா இருக்கு. 95% மார்க்கே போட்டுலாம். சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி நல்லா இருந்தா மட்டும் போதுமா. சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாரு அப்படின்னா 100% இது அத்தனையும் நடக்கும். சுய ஜாதகத்துல சனி பெருசா ஃபேவரா இல்ல, ரிஷபராசி ரிஷப லக்னம் சுய ஜாதகத்துல சனி. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ரிஷபராசி நான் சிம்ம லக்னம், ரிஷபராசி கடக லக்னம், சம் பெர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும் போதும். ஓகே மேம், இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காம? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு கடவுளை மறந்துடக்கூடாது. இன்னொன்னு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நேரம் நல்லா இருக்கும் போது இறை வழிபாட்டுனால அந்த நல்ல நேரத்தை இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா ரிஷபராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சக்சஸ் நோக்கிதான் அவங்களோட டெஸ்டினி. அப்ப சக்சஸ் நோக்கி போனோம் இந்த 2.5 வருஷ காலகட்டம் அப்படின் போது அவங்க மைஷாசுரமர்த்தினின் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணாங்கன்னா போதுமா, ரிஷபம் ஆல்ரெடி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம்.